லாஸ்ட் டைம் செஞ்ச கரம் மசாலா அதுவே எனக்கு ஒரு 3 months ஆக போது காலி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ரோஜா பூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த காஞ்ச ரோஜா பூ வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் வந்து கரம் மசாலாக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து அல்டிமேட்டாக ஸ்மெல் இருக்கும். அது என்னன்றதை உங்களுக்கு நான் வீடியோ போக போக சொல்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கரம் மசாலா பாய் வீட்டு கரம் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ செஞ்சேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராம்பு, பட்டை, ஜாதி, மாசிக்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் நீங்கள் வந்து பட்டையெல்லாம் உடச்சி விட்டுக்குங்க. ஏன்னா மிக்சியில் உங்களுக்கு ஓகே எனக்கு எப்படி போட்டாலும் மிக்சி அறுபட்டுரும் வதங்கிடும் அப்படின்னு சொன்னாக்கா ஓகே பரவாயில்ல. இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி புகை வருதா, ஸ்டீலுன்றதுனால தான் புகை வருது. அலுமினி வானலாக இருந்தாக்கா இந்த அளவுக்கு புகை வந்திருக்காது. பட் இருந்தாலும் நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஸ்மெல் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதங்க விட்டுறீங்களோ வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்மெல் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நான் நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்னலாம் போட போகிறேன்ற பாருங்கள். இதோட வந்து ஒரு மொட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று, பட்டை மொட்டுன்னு சொல்லி ஒன்று இருந்தது, நான் அதையுமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போடுங்க. அந்த ஸ்டார் பூ இருந்தால் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னாக்கா அல்டிமேட்டாக இதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும். இது எதுக்கு அப்படின்னா ஜாதி பத்திரின்னு ஒரு பூ இருக்குது, அந்த பூ வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா நார்மலாக செய்யும்போது அந்த ஜாதி பத்திரி போட்டு செய்யும்போது அதில் ஸ்மெல்லு இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கரம் மசாலா வீடியோ போடும்போது கூட அது போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து இப்போ சோம்பு எடுத்திருக்கேன். சேம் அதே அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஈக்குவலாக எடுத்துகிட்டு அது கூட வந்து நான் இன்னொரு பொருளையும் ஆட் பண்ணுறேன். மல்லி இதில் நான் காட்டலை. உங்கள்கிட்ட வந்து மல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்திங்கன்னா வீடே கமன்னு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொடி உங்களுக்கு கிடச்சிரும். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.